நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 56 வயதான யானை கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சைவ திருத்தலங்கள்ல மிக முக்கிய திருத்தலமா கருதப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற அருள்மிகு நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோயில்ல காந்திமதி அப்படிங்கிற ஒரு யானை வளர்க்கப்பட்டு வந்தது. ஏறத்தாழ 56 வயதுடைய இந்த யானை கடந்த பல வருடங்களாக இந்த கோயில்ல பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதோடு கோயிலோட முக்கிய ஒரு சின்னமா விளங்கிட்டு இருந்தது. இந்நிலையில கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த யானையானது தன்னோட முட்டு வலியால ரொம்ப சிரமப்பட்டு இருந்தது. இது குறித்து பல்வேறு மக்கள் புகார் தெரிவித்த நிலையில கோயில் தரப்புல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல. ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு மேலாக நின்று கொண்டே தூங்கி கொண்டிருந்த இந்த யானையின் உடலமானது நேற்று இரவு மிகவும் ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த முட்டு அளவுல அதாவது நிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்த ஒரு நிலையில இன்று காலை அது உயிரிழந்திருக்குது. உயிரிழந்ததோடு இல்லாம உயிரிழந்த இந்த காந்திமதி யானையோட வயது 56 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யானையானது பல முறை அதாவது கோயில் தரப்புலையும் சரி பொதுமக்கள் தரப்புலையும் என்ன சொன்னாங்கன்னா இந்த கோயில் யானைக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்ட கோரிக்கைகளை அளித்த நிலையில இது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஒரு வைரலான சூழ்நிலையில அந்த யானை தனிச்சு விட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யானை தனியா கட்டி போட்டதோட யாரையும் பார்க்க விடாம தடுத்திருந்தாங்க. இந்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் யானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருந்த நிலையில இன்று காலை அது வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால மரணம் அடைஞ்சிருக்குது. இந்த மரணம் அடைஞ்ச இந்த விவகாரம் பல்வேறு பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்லாது கோயில் தரப்புலையும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.